அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி, நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. இந்த வாரம் நம்ம ஆன்மீக நிகழ்வுகளில் பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை, திருவோணமாக இருக்கக்கூடிய அந்த ஓணம் பண்டிகையை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம ஏகாதேசி சனிக்கிழமைகளில் வைகுண்ட ஏகாதேசியில் போய் நம்ம பெருமாளை போய் வழிபாடு செய்வோம். இந்த ஓணத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளினுடைய அவதாரங்களை போய் வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமாளினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது. அதை தான் நம்ம வாமன அவதாரம், மச்ச அவதாரம், நரசிம்ம அவதாரம், ராமர், கிருஷ்ணர், பலராமன், இப்படி பெருமாளினுடைய அவதாரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவதாரங்கள் இருக்கக்கூடிய கோவில்களில் போய் நம்ம வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலும் வெள்ளை தாமரையை வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடியது நம்மளுடைய நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களும் பிரார்த்தனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அத்திப்பூ கோலம் போடுறோம். நம்ம கோலம் எப்படி நம்ம அத்திப்பூ கோலம் நம்ம போடுறோமோ, அந்த கோலம் எப்படி வண்ணமயமாக இருக்கோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்வும் வண்ணமயமாக இருக்கும். மற்ற எந்த ஒரு நிகழ்விலும் இந்த மாதிரி அத்திப்பூ கோலம் கிடையாது. இந்த ஓண சிறப்புகளில் மட்டும்தான் நம்ம அந்த கும்பிடுறோம், அந்த வழிபாடுகளை நம்ம செய்கிறோம். அதில் தொடர்ந்து நம்ம அதை பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவோண நட்சத்திரனாலே அது பெருமாளுக்குரியது, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் எல்லா நட்சத்திரங்களும் இருக்கலாம், ஆனால் அந்த 2 நட்சத்திரம் தான். ஒன்று திருவோண நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். 2க்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற ஒரு பவித்திரமான புண்ணியமான எழுத்து சேர்ந்திருக்கக்கூடியது. அதுதான். ஏன் அப்படின்னா, இது திருமாலுக்குரியது திருவோண நட்சத்திரம். திருவாதிரை ஆடல் அரசன், நம்மளுடைய வாழ்வு ஆடாமல் இருக்க நித்தமும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆருத்ரனுடைய தரிசனமாக இருக்கக்கூடியது. இந்த ஆருத்ரா தரிசனமாக இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை, இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற ஒரு புண்ணியம் இருக்குது. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 பேர் தான், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் திருவோண நட்சத்திரம் கிடைக்கும். பூர்வீக ஜென்மத்தில் நீங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சவங்களாக இருக்கலாம், பெருமாளுக்கு தொண்டு செஞ்சவங்க, பெருமாளுக்காக பாசுரம் படித்தவங்க, உருகி உருகி திருமால் திருவடியை சரணடைந்தவங்களுக்கு மட்டும்தான் திருவோண நட்சத்திரம் கிடைக்கக்கூடிய பிரார்த்தம் கிடைக்கும் உங்கள் வீட்டில். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1-2 தான் அதிகபட்சம். 3-4 இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தால் நீங்கள் புண்ணியம் செஞ்சவர்கள், பெருமாளுக்கு கைகரியம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு திருமால் திருவடியில் எப்பொழுதுமே இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புலரும் இந்த அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தை நம்ம திருமாலினுடைய அவதாரங்களை போய் வழிபாடு செய்யக்கூடியது நம்மளுடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அதில் பெருமாளினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த திருவோணத்தை நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பெருமாளினுடைய திருவடியை சரணடையுங்கள். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து, என் குருநாதர் வாய் திறந்து பேச வைத்த வாரியார் சுவாமிகளையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.